தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திங்களன்று துவங்கிய +2 அரசு பொதுத் தேர்வை 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். மாணவர்களை உயர்கல்விக்கு அழைத்துச் சென்று அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் +2 அரசு பொதுத் தேர்வு திங்களன்று துவங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூலமாக 8,46,117 பேர் இத்தேர்வை எழுதினர். இதில் 4,45,829 பேர் மாணவிகள். சென்னையில் 143 தேர்வு மையத்துடன் சேர்த்து தமிழகம் முழுவதும் 2,242 தேர்வு மையங்களில் தேர்வு நடந்தது. மாணவர்கள் காப்பியடிப்பதை தடுக்க 4,000 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டன. மாணவர்கள் விடைத்தாளில் தவறான தகவல்கள் பதிவதை தவிர்க்க நடப்பாண்டு முதல் மாணவ மாணவியரின் புகைப்படத்துடன் கூடிய விடைத்தாள்கள், டம்மி எண்ணுக்கு பதிலாக ரகசிய பார்கோட் என பல்வேறு புதிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வெழுதும் மாணவ மாணவியர்களுக்கு ஆசிரியர்கள் அறிவுரை வழங்கினர். தேர்வு தொடங்கும் கடைசி நேரத்திலும் தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளும் வகையில் புத்தகங்களை புரட்டி பார்த்தும் சக மாணவிகளிடம் கலந்துரையாடியும் சந்தேகங்களை தீர்த்துக் கொண்டனர். இன்னைக்கு தமிழ் முதல் தாள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாம் தருவாங்க. என் நண்பர் எல்லாம் தருவாங்க. எந்த ஒரு பயம் 25 வரைக்கும் நல்லா ப்ரிப்பேராக இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லை. நல்லா படிச்சிருக்கோம். எந்த ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் முதல் தாள் எங்களுக்கு 20ஆம் தேதி வரையும் நடக்குது. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். எப்படி பண்ண போறோம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டேன்றனால ரொம்ப பயமா இருக்கு. போக போக எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறோம். நடப்பாண்டு தேர்வு அறையில் மாணவர் மாணவிகள் ஷூ மற்றும் பெல்ட் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அறையில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவ மாணவியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அடிப்படை வசதி, தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களை மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மிஸ் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். எங்களுக்கு நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம். கடவுள் எங்க கூட இருக்காரு. நல்லா படிக்கிறோம். ஒரு வருஷம் இதை டிவி சீரியல் எந்த இதுவுமே பார்க்காம நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டுருக்கோம். டீச்சர்ஸும் எங்களுக்காண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. கடவுள் நம்ம கூட இருக்காங்க. அதனால நாங்கள் நல்ல மார்க் எடுப்போம். எல்லாரும் நல்ல மார்க் எடுப்போம். எங்க ஸ்கூல் நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்கிறேன். மதுரையில் 264 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 17,723 மாணவர்கள், 18,872 மாணவிகள் என்று மொத்தம் 36,595 பேர் முதல் நாளில் நடந்த தமிழ் முதல் தாள் தேர்வை எழுதினர். இதேபோல் புதுச்சேரியில் மொத்தம் 13,526 பேர் +2 தேர்வை எழுதினர். மொத்தம் 26 மையங்களில் 2 பறக்கும் படையினர் உட்பட 750க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பில் +2 தேர்வு நடந்தது. மாணவ மாணவியர்கள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் சிறை கைதிகளாக உள்ள 58 பேரும் +2 தேர்வை எழுதியுள்ளனர்.